சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் வலது பாரிசத்தில், இயேசு எனக்கு வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவது இல்லை, நான் அசைக்கப்பட முடியாது. அது வியாகுலமாகவும் இருக்கலாம், வியாதியாகவும் இருக்கலாம், வறுமையாகவும் இருக்கலாம், ஆமென், சண்டையாகவும் இருக்கலாம், சமாதானம் குறைவாகவும் இருக்கலாம். கொஞ்ச காலம் நான் பாட அனுபவிப்பதே நான் பெரிதாய் தெரிந்து கொள்வேன், இயேசுக்குள்ளாக நான் தெரிந்து கொள்வேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன் சொல்லி என்ன சொல்றாரு பவுல் சொல்றாரு. ஆண்டவர் என் வலது பாரிசத்தில் இருப்பாரானால் நான் ஒரு காலம் என்ன பண்ண போவதில்லை, அசைக்கப்பட போவதில்லை. ஆமென். சரி, போன வாரத்துல நான் என்ன பேசியிருந்தேன், போன வாரத்துல என்ன பேசுறேன்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுங்க. என்ன தலைப்பு பேசியிருந்தேன்? ஒரு தனிப்பட்ட மனுஷன் தனிப்பட்ட வார்த்தையை, ஒரு சில வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஊழியக்காரர்கள் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறது பொதுவாய் சொல்லுவார்கள். ஆண்டவர் ஏவப்படும் போது, ஆண்டவர் ஒரு சில காரியத்தை ஏவப்படும் போது அது சொல்லுவாங்க. ஆனால் நீங்க தனிப்பட்ட ரீதியில ஆண்டவர் கிட்ட என்ன பண்ணணும், அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கணும். வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் ஆமா பொய் சொல்லாதவர், பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாறுவர் புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் அவர் இருப்பார், அவர் வசனித்து அவர் நிறைவேற்றாமல் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் வாக்கு பண்ணிட்டார் என்ன பண்ண மாட்டாரு, மாற மாட்டார். ஒரு நாளும் அவர் பின்வாங்கி போகிற தெய்வம் அல்ல. எப்பேற்பட்ட வாக்கு தத்தமா இருந்தாலும் நீங்களும் நானும் ஒரு சில நேரத்தை பின்வாங்கி போகும்போது அந்த வாக்கு தத்துவம் தாமதிக்குமே தவிர அது ஒரு நாளும் நிறைவேறாமல் போகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நான் செய்யாமல் போகும்போது வாக்கு தத்துவம் நீண்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைகளா இருக்கிறார்கள். ஆபிரகாமிடம் ஆண்டவர் சொல்றார், உன் ஜனங்கள் அந்நிய தேசத்துல புறஜாதிகளாய் 400 வருஷம் அடிமைகளா இருப்பார்கள். ஆனா எத்தனை வருஷம் இருந்தார்கள் அவர்கள் அப்படின்னு பார்த்தா 430 வருஷம். எக்ஸ்ட்ரா 30 ஆண்டு காலம் நீண்டது. ஏன் அப்படின்னா கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு அளவு அவர்கள் என்ன பண்ணலையா, ஜெபிக்கவில்லை, கர்த்தரை நோக்கி பார்க்கல, விண்ணப்பம் பண்ணல, பெருமூச்சு விட்டு அழுகல அப்படின்னு தான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. சரி, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 20வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம். 2 தீமோத்தேயு 2:20 21 வாசிங்க. 2 தெசலோனிக்கர்கள் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் வாசிக்கிறாங்களா? 2 தீமோத்தேயு 2:20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான அவைகளின் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாகப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியையும் ஆயுதமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. பாத்திரமாய் இருப்பான். வசனம் சொல்கிறது இன்னைக்கு தலைப்பு அப்படின்னா தேவன் தேடுகிற ஒரு பாத்திரம். அல்லேலூயா. தேவன் ஒரு பாத்திரத்தை தேடுறாரு. ஆமா, அது எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அது பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரமோ, ஒரு பெரிய விலை உயர்ந்த காரியத்தினால் செய்யப்பட்ட பாத்திரமோ, அது மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரமோ, அது மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரமோ, எப்பேற்பட்ட அந்த பாத்திரமா இருந்தாலும் அந்த பாத்திரம் தன்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாத்திரத்தை எஜமான் பயன்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு பெரிய கார் வாங்கணும், ஒரு சமுதாயத்தை நல்ல உயர்ந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியத்தில் இப்படி இருந்தாலும் ஆசீர்வாதம், இப்படி இருந்தாலும் மேன்மை, இப்படி இருந்தாலும் கணக்கிற்குரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க 20வது அதிகாரத்துல, அது மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு,
அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனமானவைகளுமாய் இருக்கிறது. கனமும் இருக்கு, கனவீனமும் இருக்கு. அப்படிதானே? நம்ம வீட்டுல ஹால்ல வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கு, கிச்சன்ல வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கு, எந்தெந்த பாத்திரத்தை வீட்டுல கொண்டு வரணும்னு இருக்கு, எந்தெந்த பாத்திரத்தை டாய்லெட்ல வைக்கணும்னு இருக்கு. அப்படிதானே? எந்தெந்த பாத்திரத்தை பாத்ரூம்ல வைக்கணும்னா இருக்கு. பாத்ரூம்ல வைக்கிற பாத்திரத்தை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர முடியுமா? எடுத்துட்டு வர முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அது எப்பேற்பட்ட பாத்திரமா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணுமா? அந்த பாத்திரம் என்பது நமக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிதானே? பாத்திரம்னா யாரு? நீங்களும் நானும் தான் பாத்திரம். தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரம், வெசல். தேவன் விரும்புகிற பாத்திரம் என்பதற்கு நீங்களும் நானும் தான் ஒரு அடையாளம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அந்த பாத்திரம் தன்னை சுத்திகரிக்க, தன்னை ஒப்பு கொடுக்க, தன்னை மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்த, கர்த்தர் மேன்மையாய் வைக்க, கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். வாலிபனாய் இருக்கிற தீமோத்தேயுக்கு எழுதுகிறத நீங்க பார்க்க முடியும். அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசி பாருங்களேன். 9வது அதிகாரம், அப்போஸ்தலரின் புத்தகம், அதனுடைய 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் ஆண்டவர் சொல்றார் அனனியா கிட்ட. அனனியா என்கிறவன் ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறான். இந்த அனனியா வீட்டுல முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது அனனியா கிட்ட சொல்லுகிறார், எப்பா அனனியாவே, நான் ஒரு பவுலன், ஒரு சவுல் என்கிற பவுலை நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். அவன் என்னுடைய பாத்திரமாய் நான் வைக்க, என்னுடைய பாத்திரமாய் அவனை பயன்படுத்த நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அனனியா சொல்கிறார், ஆண்டவரே, இவன் எல்லாரையும் கொலை செய்கிறானே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிறவர்களை கொலை செய்கிறானே, முதல் இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவானுடைய ஆடைகளை சுருட்டி தன் கையில வைத்திருந்தவன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா இவனை நீங்க பயன்படுத்துறீங்களே என்று சொன்னபோது அனனியா கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், அனனியாவே, நான் யாரை பயன்படுத்துவேன் என்று எனக்கு தெரியும். எப்பேற்பட்ட மனிதன் என்பது எனக்கு தெரியும். இவன் படுகிற பாடுகளை நாமத்தை உயர்த்தும்படி, என் நாமத்தை பிரஸ்தாபிக்கும்படி இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன பண்ண போறேன், நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீங்க பழைய ஏற்பாட்டுல சாமுவேல் புத்தகத்துல பார்க்க முடியும். ஒரு பெரிய தாவீதுடைய வம்சத்துல வந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையா ரிஜெக்ட் பண்ணி இவனா இவனா இவனான்னு சொல்லும்போது இவன் அல்ல, அவன் அல்ல, அவன் அல்லன்னு சொன்னாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சாமுவேலே, நீயோ தோற்றத்தை பாக்குற, நீயோ நல்ல வேலையில இருக்கிறவன பாக்குற, நல்ல அவன் திடகாத்திரமா இருக்கிறவன பாக்குற, நான் வெளிய பார்க்கல, நான் உள்ளான மனுஷனை பாக்குறேன். அல்லேலூயா. நீ வெளிய பாக்குற, வெளிய ஆடம்பரமும் வசதிகளும் அழகும் சௌந்தரியமும் நல்ல ட்ரெஸ், நகை, பணம் எல்லாவற்றையும் இந்த உலகம் வெளிய பாக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றார், பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிற சாமுவேல் கிட்ட, சாமுவேலே, நீ வெளிய பாக்குறப்பா, நானும் உள்ளான மனுஷனை பார்த்து அவனுக்கு பலன் அளிக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. பெரிய தீர்க்கதரிசி தாங்க சாமுவேல். அவரே வெளியரங்கமா தான் பாக்குறாரு. அவரே வெளியரங்கமா தான் பாக்குறாரு. ஆண்டவர் பாருங்க, உள்ளான பாத்திரத்தை பார்த்து என்ன பண்றாரா, அவர் விசாரிக்கிறார். அவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். மார்ச் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதானே? என்னாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அந்த மாதத்துல நான் தொடர்ந்து 3 பேரை குறித்து நான் பிரசங்கம் பண்ணினேன். அப்படிதானே? நஸ்ரேன் என்கிற ஒரு பொருத்தனையை எடுத்த 3 பேர் தான் இருக்கிறாங்க வேத புஸ்தகத்துல. யார் யாருன்னு சொல்லியிருந்தேன்? ஒண்ணு சிம்சோன் என்கிறவன், இன்னொன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி, 3வது யாரு? புதிய ஏற்பாடுல யோவான் ஸ்நானகன், ஜான் தி பேப்டிஸ்ட். அப்படிதானே? இந்த 3 பேரை குறித்து ஒவ்வொரு வாரமும் நான் தனித்தனியாய் பேசியிருந்தேன். நீங்க அந்த நினைவுல வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் வாசிக்கலாம். நீங்க நியாயாதிபதிகளின் புத்தகம், அதனுடைய 14வது அதிகாரம், நியாயாதிபதிகள் அதனுடைய 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 5:14-5. தாயும் தகப்பனும் கர்ஜிக்கிற பாலசிங்கம் அவனுக்கு எதிராக வந்தது. பலமாய் இறங்கியதால் கிழித்து போட்டான்.
ஆனாலும் தன் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கு அவன் அறிவிக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. 14 அதை 8 வாசிங்க. 14:8 அதே அதிகாரம் 8. சில நாளைக்கு பின்பு இதோ சிங்கத்தின் உடலுக்குள் தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. சாப்பிட்டுக் கொண்டே நடந்து அவர்களுக்கு கொடுத்தான். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலை எடுத்தேன் அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. தாய் தகப்பன் என்பது இயேசுவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த சிம்சோன் என்கிறவன் நசரேல் என்கிற ஒரு பொருத்தனையை எடுத்தவன் என்று வேதம் சொல்கிறது. அதனால நம்ம மார்ச் மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துல பார்க்கிறோம். 7வது புத்தகம் 6வது அதிகாரத்துல இந்த நசரேல் பொருத்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவன் திராட்சரசம் குடிக்க கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது, அந்த பாத்திரத்தை இவன் தொட்டு கூட பார்க்க கூடாது. ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு இறப்போ ஒரு கெட்ட காரியம் நடந்தாலும் இவன் அங்க இருக்கக்கூடாது, இவன் அங்கு தீட்டுப்படுவான் என்று சொல்லி இவன் பரிசுத்தமாய் பெற்றெடுக்கப்பட்டவன் தான் யாரு? இந்த சிம்சோன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் திம்னாத்துக்கு வந்தபோது, திம்னாத்துக்கு வருகிறார்கள் சிம்சோனும் தன் தாய் தகப்பனும். அங்க இருக்கிற ஒரு பாலசிங்கத்தை இவன் அடித்து கொன்று போடுகிறான். அவன் தாய் தகப்பனை அங்க விட்டு வரும்போது அந்த சிங்கத்தினுடைய எலும்புகளிலே ஒரு தேன் வந்து என்ன இருக்கு? கூடு கட்டி இருக்கு. அப்படிதானே? நீங்க சிம்சோனை குறித்து நீங்க வசனத்தை வாசிக்கும் போது ஒரு திலேலால் என்கிற ஒரு பேசிக் இடத்துல அவன் 1க்கு 3 முறை விழுந்து 4வது முறை என்ன பண்றான்? அவன் அகப்படுகிறான். அவனுடைய தலை சவரம் பண்ணப்படுகிறது, கேலி கூத்தாய் மாறுகிறான் என்று நீங்க வேதத்துல வாசிக்கப்பட முடியும். ஆனா பாருங்க, அந்த தேன் வந்து அந்த சிங்கத்தின் எலும்புல தேன் கூட்டம் இருக்கு. அந்த தேனியை எடுத்து அவன் சாப்பிடுகிறான். அவன் சாப்பிட்டு அதை யாருக்கு கொடுக்கிறானா? அவனுடைய அப்பா அம்மா கொடுக்கிறான். இதுல இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, இவன் யாரு அப்படின்னா, இவன் நசரேயன். இவன் தாய் தகப்பனுக்கு இதை சொல்லி இருந்தால் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவனை ஆசாரியன் இடத்துல கொண்டு போய் இவன் தலை என்ன பண்ணிருப்பாங்க? மொட்டை அடிச்சிருப்பாங்க. அதுதான் ஒரு ப்ரொசீஜர். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஒரு சில காரியம் இப்படி இருக்கு. அவன் தீட்டுப்படும் போது அவன் வந்து ஆசிரியப்பு கூடத்துல அழைத்து கொண்டு போய் ஆசாரியன் ஒருவனை அழைத்து அவன் கையில சவரன் கத்தியை கொடுத்து அவன் தலையை என்ன பண்ணணும்? மொட்டை அடிக்கணும். இவன் தாய் தகப்பன் சொல்லல. ஏன்னா செத்த வீட்டிலே இருக்க கூடாது தீட்டு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டானா, செத்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு தேன் என்ன பண்ணான்? எடுத்து சாப்பிட்டான். அது என்னவா மாறிச்சு? தீட்டாய் மாறுகிறது. அல்லேலூயா. டுரியன் என்கிற ஒரு பழம் இருக்கு. யாராவது தெரியும்? டுரியன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க வீட்டுல போய் நீங்க ஒரு கூகுள்ல சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. சிங்கப்பூர்ல, மலேசியால இந்த பழம் கிடைக்கும். நல்லா கவனிங்க. டுரியன் என்கிற ஒரு பழம். இந்த பழத்தை எங்கேயுமே நீங்க எடுத்துட்டு போக கூடாது. எங்கேயுமே எடுத்துட்டு போக கூடாது. ஃளைட்ல எடுத்துட்டு போக கூடாது, பஸ்ல எடுத்துட்டு போக கூடாது. அதுக்குன்னு தனி டிரான்ஸ்போர்ட் இருக்கும். அதை நீங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம். இது வந்து சிங்கப்பூர்லயோ மலேசியால தான் கிடைக்கும் இந்த டுரியன் பழம். இந்த டுரியன் பழத்தை நீங்க பார்க்கும்போது பயங்கர நாத்தம். எப்படி இருக்கும்? பயங்கர நாத்தம். ஆனா சாப்பிட்டா அவ்வளவு மதுரமா இருக்கும். சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆனா பழம் எப்படி? நாத்தம். ஆனா பழம் சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு மதுரமா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அவ்வளவு இன்பமா இருக்கும். அப்போ இந்த சிம்சோன் எப்படி பண்ணிருப்பான் பாருங்க. செத்த ஒரு சிங்கம் அப்போ மூக்க மூடிட்டே தானே எடுத்திருப்பான் அந்த தேனை. அல்லேலூயா. மூக்க மூடிட்டே எடுத்திருப்பான். மூக்க மூடிட்டே அந்த தேனை என்ன பண்ணிருப்பான்? சாப்பிட்டு இருப்பான். அல்லேலூயா. தேனை எடுத்து சாப்பிட்டு இருப்பான். அவன் சாப்பிட்டது மாத்திரம் இல்லாமல் அவன் என்ன பண்ணிருப்பான்? அதை எடுத்து அவன் தாய் தகப்பன் இடத்துல கொடுக்குறான். அவன் தாய் தகப்பன் இடத்துல கொடுக்குறான். அப்ப பாருங்க, இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அப்ப தாய் தகப்பன் நல்லவனிங்க, தாய் தகப்பன் இடத்துல அவன் கொடுக்கும் போது அவன் சொல்லி இருப்பான். நான் என்ன சொன்னேன்? அவன் ஆசரிப்பு கூடாதுல கொண்டு போய் ஆசாரிய இடத்துல வழித்து அவன் தலையை சவரன் கத்தியால் வைத்து அவன் தலையை என்ன பண்ணிருப்பாங்க? சரிச்சிருப்பாங்க, மொட்டை அடிச்சிருப்பாங்க. அவன் சொல்லாதது நிமித்தம் அவனை எங்க மொட்டை அடிக்கிறாங்க? பெலிஸ்தேனுடைய மண்டபத்துல புறஜாதிகள் அந்நிய தேசத்துல விக்கிரகத்தை வணங்குகிற பிள்ளைகள் என்ன பண்றாங்க? இவ்வளவு பேர் ஒரு பராக்கிரமசாலியை மொட்டை அடிச்சு கண் பிடுங்கப்பட்டு கைலாகு கொடுக்கிற இடத்துல அவன் கையில வெங்கல விலங்குகள் பூட்டப்பட்டு கேலி கூத்தாய் நிற்கிறான். யாரு? சிம்சோன். பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் தான், நல்ல உற்சாகமா ஏத்த பாத்திரம் தான். அவனுடைய சடையில அவ்வளவு வல்லமை வைராக்கியம் அனாயிண்டிங் இருக்கு. ஆனா எப்படி மாறிட்டான்? கேலி கூத்தா மாறிட்டான். எப்படி மாறிட்டான்?
கேள்வி குத்தா மாறிட்டான். சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்களேன். மத்தேயு புத்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 23:26. இந்த ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம், நல்ல கவனிங்க, வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 23:26. வாசிங்க. போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவர்களின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. உட்புறத்தை முதலாவது சுத்தம். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. ஆண்டவர் நமக்கு சிம்பிளா சொல்லியிருந்தாலும் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு ஒவ்வொரு வசனத்திலையும். மறுபடியும் வாசிப்பா முதல்ல இருந்து. குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுற்றமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. போதும், நல்லா கவனிங்க. உட்புறத்துல நீங்கள் சுத்தமாக்குங்க, சுத்தமாக்குங்க. ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு? அந்த பாத்திரத்தை உள்ளான பகுதி என்ன பண்ணணும்? நம்ம சுத்தமான ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, ஒரு பிளேட் எடுக்கிறீங்க, பின்னாடி மட்டும் கழுவீங்களா? இல்ல, முன்னாடி கழுவணும். ஏன்னா அந்த முன்னாடி இருக்கிற பகுதியை தான் என்ன பண்ண போறோம்? நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட போறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சில பாத்திரத்தை நான் பயன்படுத்தும் போது அந்த பாத்திரம் கொஞ்சம் டீப்பா நான் பேசுறேன். ஆவிக்குரிய சபையில நம்ம ஆவிக்குரிய ஆவிக்குரிய சபையில் நீங்களா நானும் நிலைநாட்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு மனுஷன் குடிகாரன் குடிக்கிறான் அப்படின்னா ஏன் அவனை கேவலமா பேசுறாங்க? குடிக்கிறவங்க எவ்வளவு பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, ஆனா குடியில அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க? சிக்குண்டவர்களா இருக்கிறாங்க. அப்படின்னா இது ஆவிக்குரிய பிசாசு நம்மளை சோதிக்கிற வகையில, பிசாசு நம்ம அடிமைத்தனம் படுத்துகிற வகையில இந்த குடி, விபச்சாரம், வேசித்தனம் எல்லாமே வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ். கேம் நீங்க ஆடும்போது எப்படி முதல் ஸ்டேஜ்ல விழுந்து போறோமோ அது மாதிரி இந்த குடி, இந்த ஒரு சில அடிக்ஷன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டேஜஸ். நீங்க தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு முடிவு பரியந்தம் எப்படி இருக்கணும்? நீ நிலைத்து இருக்கணும்பா. அப்போ தொடர்ந்து போக 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 ஆண்டவர் சொல்ற வெளிப்படுத்த பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். முதலாவது இந்த பாத்திரத்தை நான் பயன்படுத்த ஆண்டவர் சொல்றார், பாத்திரத்தை நான் பயன்படுத்தணும்னா வெளியில மாத்திரம் உள்ள கழுவப்படணும். அல்லேலூயா. உள்ள கழுவப்படும். உள்ள அப்படின்னா என்னது? ஆண்டவர் சொல்றார் ஒரு காரியம், வாக்குவாதம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாது? வாக்குவாதம் என்பதே இருக்கக்கூடாது. 21வது வசனத்துல வாசிங்க. 2 தீமோத்தேயுல வாசிங்களே. 21ல வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். எப்படி நான் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க முடியும்? 14 வருஷமா 2:14 வருஷம். அதே இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. வாக்குவாதம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு வாக்குவாதம், இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஆர்குமெண்ட்ஸ், இருக்கவே கூடாது. அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், அது வீட்டுல இருக்கலாம், அது ஆபீஸ்ல இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், அது காலேஜ்ல இருக்கலாம், அது சபையிலே இருந்தாலும் வாக்கு தத்துவமா, அதாவது வாக்குவாதம் இருக்கும்போது ஆண்டவர் அந்த பாத்திரத்தை என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் நடக்க முடியுமா? இவ்வளவு அந்த கிறிஸ்தவத்தை, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது சாதாரண வேணா இருக்கலாம், ஆனா இயேசுவை உண்மை முத்தமாய் பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா புதிய ஏற்பாடு அவ்வளவு காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இப்படி இருக்கலாம், இப்படி வேணா வாழலாம், வாழ்க்கை இல்ல நீ இப்படி எல்லாம் இருக்கணும் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, வாக்குவாதம் இருக்கக்கூடாது. பவுல் அழகா எழுதுறாரு, இந்த பாத்திரம் ஆண்டவர் பயன்படுத்த வேணும். உயர்மையா வரல, இன்னைக்கு மேன்மையா வரல, ஆசீர்வாதம் ஏன் வரல அப்படின்னா நமக்குள்ள வாக்குவாதம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வீண் பேச்சுக்கு பவுல் அழகா எழுதுறார், வீண் பேச்சுக்கு இடம் போடாதீர்கள். ஒரு டாபிக் இல்லாம நீங்க பேசும்போது அப்படியே பேசும்போது ஒரு மனுஷனை பத்தி பேசுவீங்க, ஒரு குடும்பத்தை பத்தி பேசுவீங்க, ஒரு மகனை குறித்து பேசுவீங்க, ஒரு மகளை குறித்து பேசுவீங்க. அப்படியே அது காசிப்பா மாறும், அது அப்படியே சண்டையா மாறும், அப்படியே வாக்கு தத்தமா மாறும், அப்படியே பிரிவினையா மாறும், அப்படியே சண்டை வரும். அல்லேலூயா. ஒரு டாபிக்கே இல்லாத பேசும்போது மற்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்?
பேசிட்டே இருப்போம். அவர் சொன்னார், பவுல் சொன்னார், நீங்கள் தேவையில்லாத காரியத்தை விட்டு விலகுங்கள். சபையிலே சரி, எங்க இருந்தாலும் சரி, ஒரு காரியம் பேசுறீங்களா, பேசிட்டு அதோட ஹாய் பாய் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் பேச வார்த்தைகளே இல்லாத போது பேசும்போது அழுப்பும் போதுதான் மற்றவர்களை குறித்து நம்ம புறம் பேசுவோம். நம்ம மற்றவர்களை குறித்து புறம் பேசும்போது நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தம் நீண்டு போகிறது எதற்காக? ஆண்டவர் சொன்னார், வணங்காங்க துள்ள ஜனம் வர பேசிட்டே இருப்ப. வாக்குத்தத்தம் வந்தாச்சு. 400 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றார், கானானை பாலும் தேனும் ஓடுகிற தேசமப்பா கானான் நாங்க வைக்க போறேன். வாக்குத்தத்தம் வந்தாச்சு, ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறல. அவன் திருமண காரியம் கையில வந்தாச்சு, இன்னும் காரியங்கள் வாய்க்கப்படல. வீடு கட்டுற காரியம் கையில வந்தாச்சு, இன்னும் வீடு கட்டப்படல. உயர்வு வந்தாச்சு, ஆனா கை விட்டு நழுவி போகுது. ஏன்? வாக்குவாதம், ஆர்குமெண்ட்ஸ் இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்துல வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனத்துல ஆபிரகாமுக்கும் லோத்துனுடைய அவருடைய சொந்த அண்ணன் மகனா இருக்கிற லோத்துக்கு என்ன ஆகுது? வாக்குவாதமும் சண்டையும் வருகிறது. ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரனுக்கும் வாக்குவாதமும் சண்டையும் வருகிறது. அந்த தேசத்துல யார் இருந்தாங்கன்னா மோவாபியர்கள் இருந்தார்கள், பெர்சியர்கள் இருந்தார்கள். சண்டையும் வாக்குவாதமும் வருது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும். அப்ப ஆபிரகாம், நீங்க வசனம் அழகா சொல்லுது பாருங்க, வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 13வது அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 7வது வசனம். வாக்குவாதம் உண்டாயிற்று. கானானியரும் பெர்சியரும் அந்த தேசத்துல இருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, வேண்டாம், நாம் சகோதரர். போதும் பாருங்க, நாம் சகோதரர். இதுல பாருங்க, கொஞ்சம் டீப்பா பாருங்க இந்த வசனத்தை. அந்த தேசத்துல யாராவது இருக்கா? வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, யாராவது இருக்கிறா? அங்க பெர்சியர் இருக்கிறாங்க. அப்புறம் யார் இருக்கிறா? கானானியர் இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்கள், தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாத, தெய்வத்தை அறியாத, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கிற ஒரு சந்ததி இருக்கு. ஆபிரகாம் சொல்றாரு, ஏய் லோத்து, சேட்டை உச்ச பையனா இருப்பியே லோத்து, அவன் நமக்கு வெளியே இருக்கிறவன் புறஜாதி, தெய்வத்தை அறியாதவன், நீயும் நானும் சண்டை போடுறது நியாயமாடா கேட்கிறார் ஆபிரகாம். நியாயமா? சண்டை போடுறிய நியாயமா? அவன் பார்க்கிறானே சர்ச்சைக்கு வராதவன், அவன் பார்க்கிறான் நீங்களும் நானும் சண்டை போடுறத. தெய்வத்தை அறியாதவன், இயேசுவை அறியாதவன், அவன் பார்க்கிறான் நம்ம சண்டை போடுறத, நம்ம என்னென்ன வார்த்தை பேசுறன்றத. சபைக்கு வந்து 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 ஹalleluya நல்லெண்ண பண்றோம். ரபா 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 கபா நல்ல ஒரு ஆவிக்குரிய பெரிய சபைக்கு போய் பரவச நிலையில பறக்குறாங்க ஆட்கள். அவன் ஆனா வாக்குவாதம், சண்டைனா முன்னாடி நிக்கிற ஆளு. சண்டை என்ன சண்டை? வாயை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு சிலரை பாக்குற வெளியே பூனையா இருக்கிறாங்க, ஆனா வீட்டுல எப்படி இருக்கிறாங்க? பேயா இருக்கிறாங்க. அல்லேலூயா. வாக்குவாதம். ஆபிரகாம் சொல்றார், எப்பா நீயும் நானும் எப்பா தேவனை நம்பி இருக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகள், நம்ம ஒருமனப்பட்டு போ, நம்ம சொந்தக்காரங்கடா, நம்ம சொந்தத்துல இருக்கிறவங்க, நம்ம தெய்வத்தை அறிந்த ஜனம். ஆனா புறஜாதியா நம்ம பார்க்கிறோம். நமக்குள்ள வாக்குவாதம் இருக்க தேவையில்லை, நமக்குள்ள சண்டை இருக்க தேவையில்லை, நமக்குள்ள பிரிவினை இருக்க தேவையில்லை. ஆனா இப்படி இருந்தோம், நீ எப்படி ஐயா இருக்கிற? வாக்குவாதம் வேணாம், சண்டை வேணாம், நாம் சகோதரர்கள் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. வாக்குவாதம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. வாக்குவாதம் இருக்கக்கூடாது. வாயை மூடிட்டு சத்தம் இல்லாம போயிடணும். அவன் வாயை மூடிட்டு சத்தம் இல்லாம போயிடணும். நீங்க அதே ஆதியாகமத்தை அவனுடைய பிள்ளை ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிற ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. 26வது அதிகாரத்துல அவன் போய் 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 ஒரு இடத்துல துறவை தோண்டுகிறான். ஆமா ஆமா, யார் யார் வருகிறா? கேரளா மீன்பர்கள், அபிமலேக்கர்களும் வருகிறாங்க. வாசிங்க 26, 21. ஆதியாகமம் 26, 21. அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். வாசிமா.
அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அதுக்கப்புறம் அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. பாருங்க, ஒருவர் இடமா போய் துறவை தோண்டுகிறான். டேம் மாதிரி கட்டுறதுக்கு துறவு என்பதற்கு அதான் பொருள். துறவை தோன்றா கேரளா மேய்ப்பர்களும் அபிமலேக்கர்களும் வந்து இங்க துறவு தோண்டக்கூடாது, இந்த துறவு இந்த இடம் என்னுடைய முற்பிதாக்களுடைய இடம், நீங்க துறவை தோண்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க விட்டு கொடுத்தா அந்த பேருக்கு சித்னா என்று பேரு. நான் சொல்லுங்க பாருங்க, சித்னா. இன்னொரு துறவை தோன்றா அதே கேரளா மேய்ப்பர்கள் அபிமலேக்கர்களும் வந்து இந்த இடம் எங்க இடம், நீங்க துறவை தோண்டக்கூடாது, அப்படி துறவை தோண்டினாலும் இந்த துறவு எங்களுடைய துறவு என்று சொன்னா அதுக்கு என்ன பேர் வச்சா? சித்னான்னு பேர் வச்சா. அப்புறம் வாக்குவாதம் பண்ணி சித்னான்னு ஒரு பேர் வைக்கிறான். அப்புறம் என்ன பேர் வைக்கிறான்? ரெகபோத். ரெகபோத் தான் மூணாவது. இரண்டாவது ஒரு பேர் இருக்கு. சித்னாக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கு பாருங்க, 20வது வசனம். போராடும் மேய்ப்பர் இந்த நதி தங்களவர்கள் என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பரை வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடி அதுக்கு குதிரைக்கு ஏசேக்கு என்ற ஒரு பேர் வைக்கிறான். அதுக்கப்புறம் யாரு கேரளா வைக்கிறா அபிமலேக்கர்களும் வந்து சண்டை போடுறாங்க, அதுக்கு சித்னா என்று பேர் வைக்கிறான். மூன்றாவது போய் ஒரு துறவை தோண்டி அதை தோண்டும் போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறான். அப்போது யார் யார் வரல? கேரளா மேய்ப்பர்கள் அபிமலேக்கரும் வரல. அதற்கு ரெகபோத் என்று பேர் வைத்தான். ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை யார் கொடுத்தாரா? ஈசாக்குக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு அப்படின்னா, நீங்க தோன்றதை தோண்டுங்க, நீங்க ஜெபிக்கிறதை ஜெபிங்க, நீங்க உபவாசிக்கிறதை உபவாசிங்க, நீங்க ஜெபம் பண்றதை ஜெபம் பண்ணுங்க, நீங்க பைபிள் வாசிக்கிறதை பைபிள் வாசிங்க. பேய் உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் தொல்லை கொடுப்பான். நீங்க தோன்றதை விடாதீங்க. நீங்க தோன்றதை ஒரு நாள் விட்டு போவாதீங்க, அவன் விட்டு போயிடுவான். நல்லா கை தட்டி ஆண்டு மகிமை பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஏசேக்குன்னு வச்சா, சித்னான்னு வச்சா வந்தாங்க. கடைசியா கர்த்தர் ரெகபோத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரத்துல ஒண்ணு என்னது? வாக்குவாதம் இருக்கக்கூடாது. இரண்டாவது அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. சொல்லுங்க பாருங்க பக்கத்துல, ஆவிக்குரிய அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய அஜாக்கிரதை இருக்க கூடாது. ஆமென். 1 கொரிந்தியர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 11:16. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன். வழக்கமில்லை. வாக்குவாதம் பண்ணும்போது நீங்க சொல்லணும், எங்க சபையில வாக்குவாதமே இருக்காது, வாக்குவாதம் நாங்க பண்ண மாட்டோம். உங்களுக்கு சண்டை போடுறாங்களா? ஐயோ நாங்க வாக்குவாதம் பண்ண மாட்டோம், எங்க சபையில இத சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? வந்துடணும். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, அஜாக்கிரதை. என்ன சொன்ன? அஜாக்கிரதை. 2 ராஜாக்கள். ஒரே ஆள் இந்த டாபிக் முடிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 10வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. யெகோவை குறித்து வேதம் அழகாய் சொல்லுது பாருங்க. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 30வது வசனம். அஜாக்கிரதை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யெகோவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரன் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். அல்ல கவனிங்க, யெகோவை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எலிசா செய்து முடிக்காததை, எலியா செய்து முடிக்காததை இயேசுவேலை நீ கொன்று குவிக்க வேண்டும். ஆமா, தெய்வத்தை அறியாத ஜனங்கள் புறஜாதி என் மகனா இருக்கிற எலிசாவின் தலையை வாங்க வேண்டும் என்று சொன்ன, ஆமா இயேசுவேலுடைய தலையை நீ வாங்கணும்பா யெகூ என்று சொன்னபோது யெகூ வைராக்கியமாய் எழுப்பி ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிட்டான்? அவன் கொன்று குவிக்கிறான். ஒரு பாகால் தீர்க்கதரிசி கூட இல்லாதபடி தேசத்தை சேமத்திற்கு கர்த்தருக்கு ஆமா விருப்பமாய் கொண்டு போய் நிறுத்த வைக்கிறான் இந்த யெகூ. அல்லேலூயா. ஒரு புறஜாதியானாய் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு சந்ததியில இருந்து ஆண்டவர் இந்த யெகூவை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். இந்த யெகூவை குறித்து சொல்லுகிறார், உன்னுடைய தலைமுறை 4 தலைமுறைகளும் உன்னுடைய தலைமுறைகள் ராஜாக்களாய் இருப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் 31வது வசனம் என்ன சொல்லி வாசிங்களேன்? ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. தன் முழு இருதயத்தோடு நடத்த அவன் கவலைப்படவில்லை. முழுசா ஏத்துக்கல. வசனம் தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லும், இவன் தாவீதை போல உத்தமனாய் இருக்க
இல்ல யுத்தம்னா இருக்க முடியல எகுவால. ஒரு சில காரியம் எகுவுக்குள்ளாக இருந்தது. ரெகோபயாவின் பாவம் எகுவுக்குள்ளாக இருந்தது. இந்த எரோபயாம் யாரு அப்படின்னா, நம்ம முந்தின நாட்கள்ல பேசியிருந்தோம் அப்படிதானே. ரெகோபயாம் யாரு? தாவீதினுடைய சந்ததியில வருகிறவன். அவனுக்கு அடுத்தபடிதான் ஆண்டவர் அந்த 12 கோத்திரத்தையும் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. தாவீதின் நிமித்தம் அந்த ரெகோபயாமை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆனா ரெகோபயாமோ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனபடியால் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ரெகோபயாமே உனக்கு நான் கொடுப்பேன். அகியா தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு சால்வையை எடுத்து 10 துண்டாக அந்த சால்வையை கிழித்து 10 துண்டை எரோபயாம் கிட்ட கொடுக்கிறாரு, 2 சால்வையை ரெகோபயாம் கிட்ட கொடுக்கிறாரு. உன்னுடைய 10 சந்ததி 10 ட்ரைப்ஸ் உன் கூட தான் வருவாங்கன்னு என்று சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். ஆண்டவர் எரோபயாம் ஆசீர்வதிச்சிட்டாலும் இந்த ஜனங்கள், ஏன்னா மீதி இருக்கிற 2 கோத்திரம் யார்கிட்ட இருக்கு? ரெகோபயாம் கிட்ட இருக்கு. பேர் நீங்க கவனிக்கணும், நல்லா குழம்பிட கூடாது. ரெகோபயாம் ஒருத்தன், எரோபயாம் ஒருத்தன். எரோபயாம தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா எரோபயாமோ 2 கோத்திரம் என்கிட்ட இல்லையே, 10 கோத்திரம் தான் இருக்கு, 2 கோத்திரம் இல்லையே. அதுல யூதா கோத்திரம் அவன்கிட்ட தானே இருக்கு. அதனால இந்த ஜனங்கள் எல்லாரும் போய் அவனுடைய தேசத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட சந்ததியில போய் அவர்கள் கர்த்தரை சேவிப்பார்கள் என்று பயந்து அச்சமிட்டு என்ன பண்ணினா, அவனுக்கு இருக்கிற தேசத்துல விக்கிரகத்தை அவன் படைத்து, விக்கிரகத்தை அவன் ஸ்தாபித்து, விக்கிரகத்தை அவன் வடிவமைத்து, நீங்க தான் இதை நம்பியிருங்கன்னு சொல்லி அந்த 10 கோத்திரத்துக்கும் சாபமாய் மாறிட்டான். அல்லேலூயா. இந்த சாபத்தை யார் முன்னாடி பண்ணது? மோசே கூட ஒருத்தர் இருந்தாரு, யாரு? ஆரோன் பண்ண. அப்படித்தானே? ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து என்ன பண்ணிட்டான். இன்னைக்கு பயம் எதனால வந்து? இந்த ரெகோபயாமுடைய பாவம் இப்படி நடத்துமா, அப்படி நடத்துமா, அப்படி ஆகுமா, இப்படி ஆண்டவர் சொல்றாரு, எப்பா 10 கோத்திரம் உனக்கு தான் பா, நீ வைப்பது. ஆனா இவன் பயந்தது நிமித்தம் என்னை விட்டு ஜனங்கள் எல்லாரும் போயிடுவாங்கன்னு சொல்லி அவனுடைய தேசத்திலே விக்கிரகத்தை வரைந்து வைத்தான், சிலை சிதுக்கி வைத்தான். ஜனங்கள் எல்லாரும் பாவத்துல விழுந்தார்கள். ஆண்டவர் அவனை அடித்து போடுறார். அல்லேலூயா. இந்த பாவம் யாருக்கிட்ட இருந்ததா? எகு கிட்ட இருந்தது. இன்னும் ஒரு சில விக்கிரக தோப்புகளை அவன் சங்காரம் பண்ணாமல் விட்டு வைத்திருந்தான். இந்த எகு ரீப்ளேஸ்மெண்ட் தான் யார் ஆண்டவர் அழைக்கிறாரு? எசேக்கியா ராஜாவை அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது, எல்லாவித விக்கிரக தோப்புகளையும் அவன் நொறுக்கி போட்டான். எந்தவித விக்கிரக தோப்பு, எந்தவித பாகாலுக்கு விரோதமான, எந்தவித அசுசிகளுக்கும் விரோதமான எல்லாவற்றையும் அவன் நொறுக்கி போட்டான். எந்த அருவருப்பும் இல்லை. ஆனா அவன் வியாதிப்படுகிறான், வியாகுலப்படுகிறான். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றார், உன்னுடைய காரியத்தை நீ ஆயத்தம் பண்ணி என்ன பண்ண போற? நீ மரிக்க போகிறாய் என்று சொன்னபோது அவனோ தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி அவன் அழுது புலம்பின போது ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு சொல்கிறார், உனக்கு 15 ஆண்டுகள் என்ன பண்ணுவேன் நானே, உன்னை நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்றார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கேயே ஒரு மிஸ்டேக் இருக்கு. 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரே, ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்னது மாத்திரம் அல்லாமல் அவருடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் புறஜாதியா இருக்கிற ராஜாக்களை அழைத்து, ஆண்டவர் எனக்கு 15 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாருன்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற எல்லாவித தங்கமும் வைரமும் வைடூரியத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? காட்டினான். அவனுடைய அபிதாக்கு வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. எல்லா விதத்தையும் காட்டினான். நான் பாரு எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு பத்தியா. பெருமை என்னது? பெருமை. ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். 15 வருஷம் கூட்டி நீ தாழ்மையா தானே பாருக்கணும். நீ தாழ்மையா தானே, 4 வருஷம் தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்க. பெருமை பாரு எப்படி எல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார். 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு, எப்படி எல்லாம் ஆசீர்வதிச்சு பெருமையை காட்டுறான். அவனுடைய எல்லாவித பொக்கிஷஸ், பண்டக சாலைகள் எல்லாவற்றையும் அவன் திறந்து அவன் காண்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எப்பா நீ எந்த ராஜாக்கள் கிட்ட உன்னுடைய உயர்வையும் மேன்மையை நீ காண்பித்தாயோ அதே ராஜாக்கள் எடுத்த உன்னுடைய சந்ததி அடிமைகளாய் போவார்கள் என்பதாக. அல்லேலூயா. அது தீர்க்கதரிசியுடைய வெளிப்பாடு தான். யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்றாங்க? அடிமைகளாய் போறாங்க. யாருடைய சந்ததி? எசேக்கியாவுடைய சந்ததி. ஆமென். பைபிள பார்த்து சொல்லுங்க, பெருமை இருக்க கூடாது. பைபிள பார்த்து சொல்லுங்க, பெருமை இருக்க கூடாது. ஆமென். பெருமை இருக்க கூடாது. வேலை நம்ம வேலை ஒரு சிலர்லாம் நீங்க பார்க்கும்போது அவங்க பெருமை பேசுறது ஈஸியா பேசுவாங்க. அதை எப்படி பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொல்றாங்க, அவ்வளவு நகை சைடு கழுத்து வலிந்து சொன்னாங்க. நகை அவ்வளவு சைடு போட்டு இருந்தால கழுத்து அவங்க என்ன பண்ணுதா?
ஏன் போட்டிருக்க போடாத. அதனாலதான் இங்க அறுக்குறாங்க நிறைய பேர் பைக்ல வந்து. அதுதானே பெருமை. பெருமை நம்மை உயர்த்த முடியாது இல்லையா? ஒரு நாள் நம்மை உயர்த்தாது. எசேக்கியா எவ்வளவு நல்ல ராஜா, ஆனா அவன் பண்டக சாலை எல்லாவற்றையும் காண்பித்து பெருமையா பேசுறான். ஆண்டவர் ஒவ்வொரு பாத்திரத்தையும் எடுக்க விரும்புறாங்க. நம்ம சரியா இருந்தாலே கர்த்தர் சகலத்தையும் நம்மை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சகலத்தையும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள அப்பா ஜாக்கிரதை இருக்க கூடாது ராஜா. எங்களுக்குள்ள நிர்விசாரம் இருக்க கூடாது ராஜா. எங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்க கூடாது ராஜா. எங்களுக்குள்ள சண்டைகள் இருக்க கூடாது ராஜா. எங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்க கூடாது ராஜா. எங்களுக்குள்ள பொறாமை இருக்க கூடாது ராஜா. எங்களுக்குள்ள வேற்றுமை இருக்க கூடாது ராஜா. இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், வாய் தந்து ஜெபம் பண்ணுங்க, வாக்கியமுள்ள ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை மகிமையாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், வாக்கியமுள்ள ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிற போதில, ஆனால் என் ஜனங்கள் அப்பா நிர்விசாரத்தின் நிமித்தம், ஆனால் என் ஜனங்கள் வேதனை நிமித்தம், ஒருவர் வாக்குத்தத்தமும் பெற்றுக்கொண்டாலும் அதை சுதந்திரிக்காமல் போகிற ஒரு காரியம் இருக்குமானால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறோம். என் கணவர் ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. என் கணவர் ஒப்பு கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன், என் தாய் தகப்பனை ஒப்பு கொடுக்கிறேன், என் வேலை ஸ்தலத்தை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த என்னுடைய சம்பாத்தியத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம், உமக்கு விருப்பமில்லாத காரியம், ஆண்டவரே, உமக்கு வேதனை கொடுக்கிற ஒரு காரியத்தை நான் செய்திருப்பேனானால் என்ன மன்னிங்க 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 மன்னிங்க. 7-70 முறை மன்னிக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோமே. அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். அவ்வளவு பெரிய ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம், ஆனா ஆசீர்வாதம் வரல. ஏன்? ஒரு சில காரியம் நம்மை விட்டு விலகணும். அல்லேலூயா. அஜாக்கிரதை விலகணும், பெருமை விலகணும், நிர்விசாரம் விலகணும், வாக்குவாதம் விலகணும், சண்டை விலகணும். இதை விலக்கி வாழும் போது கர்த்தர் நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வைப்போம். பெருமையா இருக்கக்கூடாது, சம்பாத்தியத்தை குறித்து பெருமை இருக்கக்கூடாது, குடும்பத்தை குறித்து பெருமை இருக்கக்கூடாது, ஜாதியை வைத்து பெருமை இருக்கவே கூடாது. மகேஸ்வரி அம்மா சொன்னாங்க, எனக்கு அன்னைக்கு போய் பேசும்போது, அவங்க ஊருக்கு அரியலூர் தானே வந்தீங்க, அரியலூர்ல போய் அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே சொல்லிட்டாரா நம்ம கிறிஸ்டினா மாறிடுச்சு. அவங்க போட்டாங்கன்னா பாருங்க சண்டை. நமக்கு அதெல்லாம் என்ன கூடாது, இந்த சாமியை விட்டு நீ ஏத்துக்கலாம் அப்படின்னா சொல்றாங்க. அவங்க இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? நிறைய ஜனங்கள் ஜாதியை வைராக்கியமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாநாடு நடந்தது. எங்க பார்த்தாலும் அந்த ஜாதி, எங்க பார்த்தாலும் அந்த பிரிவினை. அவர் பெரிய ஒரு டாக்டரா இருந்தோம், அவர் அவ்வளவு ஜாதி என்ன பண்றாரு இல்லையா? எல்லாமே தீமை. ஆமா, கடைசி காலத்துல இருக்கிறதுனால நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்வான். ஆமா, நீதியா இருக்கிறவன் இன்னும் நீதியா. என்னோடு கூட பலன் வருகிறது. கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து அப்பா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்களுக்குள்ள இருக்கிற சிறு சிறு காரியம், எங்களுக்குள்ள இருக்கிற சிறு சிறு வியாகுலங்கள், அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற சிறு சிறு அப்பா ஒரு செத்தை பரிமள தைலத்தையே நாரம் பண்ண என்று வேதம் சொல்லுகிறதே சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்குள்ள செத்தைகளா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் விட்டு விலக, எங்கள்கிட்ட அது வராதபடி எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே.